திமுக வந்து புதிதாக வாக்குகள் இல்லை. உண்மை சொல்ல போனா திமுக வந்து பார்த்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 33.2 விழுக்காடு. சரிங்களா? இந்த தேர்தலில் 26.9 குறைஞ்சிருக்கு. புள்ளி விவரத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதிமுக வாக்குகள் போகல. அதிமுக தனிப்பட்ட வாக்குகள் 3 விழுக்காடு ஏறி இருக்கு. அதிமுக கூட்டணி வாக்குகள் வந்து போயிருக்கு. ஸோ அதிமுக வளர்ச்சி தான் ஒன்று. தேர்தல் வேலைக்கு செய்யணும் கட்சிக்காரராக இருந்தாலும் நீங்க முறையா பணம் கொடுத்ததான் வருவாங்க. ஏன்னா அவர்களுக்கான உணவு செலவு வந்து செல்லக்கூடிய செலவெல்லாம் நீங்க கட்சி தலைமை தான் கொடுக்கணும்னு இருக்கு. அப்பதான் வேலை செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து இப்போ வேலுமணி வந்து ஆர்வமா வரலன்னா என்ன அர்த்தம்? செலவு செய்யலன்னு அர்த்தம். ஏன் இந்த கேள்வி இருக்குன்னா, ஏற்கனவே எடப்பாடி வந்து ஒரு வீக்கஸ்ட் தலைவர். அதிமுக இந்த நேரத்தில் அதிமுக செய்தது தவறுன்னு சொல்றேன். இன்னைக்கு இதே சந்திரபாபு நாயுடு அவமானப்படுத்தினாங்க போன தடவை போகும்போது. அமித்ஷா மோடி போயிட்டு உள்ள கூட பார்க்க முடியாம பார்ப்பதற்கு கூட நின்ற போது அவமானப்படுத்தினது. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு எப்போ ஒருவர் கதவை திறந்து விடக்கூடிய அளவுக்கு அமித்ஷாவும் மோடி இன்னைக்கு மாறி இருக்காங்க. MBBS in Armenia, just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. லகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாத் அவர்கள் சந்திச்சு தேர்தல் முடிவுகளில் வந்து அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 20% வாங்கியிருக்கு. அந்த அதிமுகவோட வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கா இல்லை இறங்கியிருக்கா, அதிமுகவோட எதிர்காலம் என்னங்கிறது குறித்து பேச போகிறோம். சரவணன் சார் வணக்கம். பிரபா, அதிமுக வந்து இப்போ 20% வாங்கியிருக்காங்க. வாங்கணும்னு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக குறைஞ்சிருச்சு, அதாவது தன்னோட அந்த 2வது சக்திங்கிறது வந்து இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதிமுகவோட பலம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? அதிமுக வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதுக்காக வந்து அதிமுக பலம் இழந்து விட்டது, சிதைந்து விட்டது இல்லை. அதிமுக வாக்குகள் சிதைந்திருக்கின்றன. சிதறி இருக்குது. அந்த வாக்குகள் சிதறியும் கூட வந்து 20 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. நீங்க கடந்த தேர்தலை வந்து பாத்தீங்கன்னா 18.7 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 18.7, இந்த தேர்தலில் 20.9 வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 விழுக்காடு கூடி இருக்கு. இதுதான் வந்து நம்ம கணக்கு சொல்லக்கூடியது. ஆனால் அதே வேளையில பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டா கோயம்புத்தூர் எடுத்துட்டோம்னா பாரதிய ஜனதா கட்சிக்கான வாக்குகள் கிடைக்கப்பட்ட வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனியா உருவான வாக்குகள்லாம் இல்லை. அது வந்து இப்போ அதிமுக வாக்குகள் தான் அங்கே பிரிஞ்சிருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு அதிமுக வாக்குகள் குறைஞ்சிருக்கு. அவர்கள் வந்து வாங்க 3 லட்சமோ அப்படின்னு வந்து பார்க்க போனால் கிட்டத்தட்ட அந்த ஒரு லட்சம் நிறைய இருக்கு வாக்குகளை வந்து பெற்றது வந்து பிஜேபிக்கு தான் ஆப்வியஸா போயிருக்கணும். வேற வழியே இல்லை. ஏன்னா திமுக வந்து புதிதாக வாக்குகள் இல்லை. உண்மை சொல்ல போனால் திமுக வந்து பார்த்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 33.2 விழுக்காடு. சரிங்களா? இந்த தேர்தலில் 26.9 குறைஞ்சிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 3 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. 3 விழுக்காடு அதிமுகவுக்கு ஏறி இருக்கு. ஆனால் திமுக வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம்னா அவருடைய கூட்டணியினுடைய அந்த வலிமையை வந்து கலையில. இப்ப அதுதான் இது. அதிமுக கூட்டணி கலைஞ்சதுனால ஓட்டுகள் இப்படி ஸ்பிளிட் ஆயிருச்சு. அதிமுகவினுடைய கூட்டணி வாக்குகள் ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதிமுக வாக்குகள் ஸ்பிளிட் ஆச்சுன்னு சொன்னதை விட அதிமுக கூட்டணி வாக்குகள் ஸ்பிளிட் ஆயிடுச்சுங்கிறதா சரியா சொன்ன மக்களுக்கு புரியல. அதிமுக சொந்த கட்சியோட வாக்குகள் வந்து அது இல்ல ஏறி இருக்கு. நேத்து நம்ம பார்த்த போது பொதுவா நினைச்சோம்னா அதிமுக வாக்குகள் தான் போயிருக்கு அப்படின்னு நானே கூட நேர்காணல சொன்னேன். ஆனா இன்னைக்கு புள்ளி விவரத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதிமுக வாக்குகள் போகல. அதிமுக தனிப்பட்ட வாக்குகள் 3 விழுக்காடு ஏறி இருக்கு. அதிமுக கூட்டணி வாக்குகள் வந்து போயிருக்கு. இப்ப அதிமுக கூட்டணி பாமக இருக்கு. நீங்க மற்ற கட்சிகள் எல்லாமே இருந்த கட்சிகள்லாம் அங்க வந்து எல்லாமே பிஜேபிக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து இயல்பாவே வந்து அதிமுக கூட்டணி வாக்குகள் தான் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ அதிமுக வளர்ச்சி தான் ஒன்று. இரண்டாவது, இந்த தோல்வி வந்து இவர்கள் அதிமுக கூட்டணி வாக்குகள் போனதுனால அதிமுக இதை தவிர்த்திருக்கலாம். எங்க பிரச்சனைன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒன்று கூட்டணியினுடைய வியூகத்தை, ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் தானே அப்படின்னு இவர்கள் அலட்சியமாக அதுதான் இப்ப வந்து மிகப்பெரிய ஒரு பிழையா பார்க்கப்படுது. சரி, நாடாளுமன்ற தேர்தலுமே இவங்க வந்து ரொம்ப விழிப்போடு என்ன விழிப்புனா கூட்டணி கட்சிகளை விட்டுருங்க. கூட்டணி கட்சிகள் விலகி போனாங்க, போயிட்டு போறாங்க. இருக்கிற கட்சிக்குள்ள எடுத்துக்காட்டா கோயம்புத்தூர்ல போட்ட சிங்கை ராமச்சந்திரன் அவர் மீது வந்து அவர் ஒரு ஐடி விங்கிற பொறுப்பாளராக இருந்தவர் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ அவரையும் அங்க வந்து வேட்பாளர் நிறுத்தியதில் வேலுமணி, அந்த வேலுமணி அப்படிங்கிறது பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல அது அவருடைய பகுதி. அவர் தான் அங்க வந்து முழுமையா வந்து அதிமுகவுக்காக களமிறங்கி பாடுபடக்கூடியவர். அவருக்கு விருப்பம் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து பரப்புரைகளுக்கு வந்து எப்பொழுதுமே எல்லா தேர்தல்களிலும் களத்துல என்று ஒரு பம்பரமாக சுழலக்கூடிய வேலுமணி அவர்கள் இந்த தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வெளியில வரல.
ஆர்வம் காண்பிக்கவில்லை. அப்ப இயல்பாகவே ஒரு ஆர்வம் காமிக்கல அப்படின்னால அதிமுக காரங்களும் சுணங்கிடுவாங்க, களப்பணி ஆற்ற மாட்டாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்துல நீங்க வந்து கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்துல எல்லாம் நீங்க வந்து அவங்கவுங்க வந்து கடன் வாங்கிட்டு போய் கட்சிக்கு போன காலமெல்லாம் உண்டு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு தேர்தல் வேலைக்கு செய்யணும் கட்சிக்காரராக இருந்தாலும் நீங்க முறையா பணம் கொடுத்ததான் வருவாங்க. ஏன்னா அவர்களுக்கான உணவு செலவு, வந்து சென்று செல்லக்கூடிய செலவெல்லாம் நீங்க கட்சி தலைமை தான் கொடுக்கணும்னு இருக்கு. பூத் கமிட்டினாலும் பூத் கமிட்டிக்கான பணம் கொடுக்கணும், அப்பதான் வேலை செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து இப்ப வேலுமணி வந்து ஆர்வமா வரலன்னா என்ன அர்த்தம்? செலவு செய்யலன்னு அர்த்தம். இல்ல பெரும்பாலும் நிறைய இடங்களே செலவு பண்ணலங்கிற குற்றச்சாட்டு. ஆமா, நீங்க பணம் கொடுப்பாங்க, அது கொடுக்கல, பூத் ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுக்குறது நிறைய பேர் அப்படி பண்ண. எப்பவுமே எல்லா கட்சியிலும் அப்படிதாங்க. இந்த தேர்தலில் பொதுவாகவே அரசியல் கட்சியில நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு அப்படி தெரியும். ஆனா உள்ள நம்ம பார்த்தோம்னா எப்படி தெரியும்னா அவர்களுக்கு தெரியுங்க. நீங்க ஒரு அரசியல் தலைவர், அரசியல்வாதிகளை விட வந்து நீங்க கால்குலேட்டிவா இருக்கக்கூடியவங்க வந்து வணிகர்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ எந்த நேரத்துல பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இது திமுகவும் அப்படிதான், அதிமுகவும் அப்படிதான். ஸோ இந்த தேர்தலில் நமக்கு வந்து இது நமக்கு வந்து இல்லை அப்படின்னு ஒதுங்கிட்டாங்கன்னா இது அடுத்ததுல தான் நம்ம பார்க்க போறோம். அது டார்கெட் இல்லைன்னா பணத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி மேலோட்டமா அந்த தேர்தலை வந்து அப்படியே போயிடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் அதிமுக இப்ப எடுத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமா தான் கூட்டணிக்கெல்லாம் பெரிய சரியான முடிவா சில வேலைகள்ல சரியா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு போய் நீங்க வந்துட்டு வெட்டியா செலவு பண்ணிட்டு வராதுன்னு தெரிஞ்சதுக்கு செலவு பண்ணிட்டு அப்புறம் அடுத்த தேர்தலுக்கு பணம் வேணும் இல்ல. ஏன் இந்த கேள்வி இருக்குன்னா ஏற்கனவே எடப்பாடி வந்து ஒரு வீக்கஸ்ட் தலைவர். அதிமுக இந்த நேரத்தில் அதிமுக செய்தது தவறுன்னு சொல்றேன். பொதுவா நீங்க அரசியல் கட்சியில அந்த மாதிரி எடுக்கிற முடிவு வந்து தவறு கிடையாது. அது வந்து பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி. அதே போல ஆற்றலையும் சேமிச்சு வச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த முறை இவர் வந்து இப்போ வந்து நல்ல பெயர் வந்துட்டு இருக்கு. இப்போ எடப்பாடி அவர்களுக்கு அவர் தலைமை வந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே பல நேர்காணல்கள் சொன்னது, அவருடைய அடிமட்ட தொண்டர்கள் யாருமே கூட்டமா வெளியில வேற கட்சிக்கு போகல, இன்னும் அதிமுகக்குள்ள தான் இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இறங்கி வந்து ஒரு வேலை பார்த்திருந்தா நாங்களே வெளிப்படையாவே சொன்னோம் 7-12 இடங்கள் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அது பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இதெல்லாம் கிட்டத்தட்ட நல்ல வாய்ப்புகள் உள்ள கொங்கு மண்டலத்தில் உள்ள இடங்கள். ஸோ அங்க வந்து வரும்னு நினைச்ச போதுதான் வரல. அப்ப அது என்னன்னா கூட்டணியினுடைய அந்த வியூகங்கள் வந்து வீக் ஆயிடுச்சு. எதிர்கூட்டணி வந்து மிக வலிமையா இருக்காங்க. இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. திமுக கூட்டணி வந்து மிக வலிமையோடு இருக்காங்க. இவங்க கூட்டணி பலமே இல்லை. அப்ப தன்னந்தனியாகவும் தேமுதிகவுடன் நின்று சந்தித்ததுதான் இதனுடைய இந்த தோல்விகளுக்கு காரணம். அதே வேளையில தனிப்பட்ட முறையில அதிமுக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. 3 விழுக்காடுங்கிறது சாதாரண இல்லை. போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கும் ஸோ இது வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையில் அதை பார்க்கும் பொழுது அவருடைய அறிக்கை கூட மிக பக்குவமான அறிக்கையா இருக்கு. எனவே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேலுமணி அவருடைய அதிருப்தி, பிற மாவட்ட செயல் போன்ற அதிருப்தி இதெல்லாம் வெளியில தெரியுது. அது அதிருப்தி எல்லாம் கிடையாதுங்க, நாங்களா தான் விட்டோங்க இருக்கு. நான் சட்டமன்றத்துல வருது. செங்கோட்டைங்கிற பெயர் வந்து முன்னாடி தலைமைக்கு கொண்டு வரதுக்கான இடையில ஒரு எதிர்கட்சியினுடைய சட்ட அமைச்சர் அப்படிலாம் சொன்னாரு அவரு. சோ மொத்தத்துல ஒரு சலசலப்பை உண்டாக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேளைகளில் இது போன்ற அலட்சிய நிலைப்பாடுகளை அதிமுக தலைமை எடுக்காமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது அப்படிங்கிறத அவர்களுக்கு இந்த தேர்தல் ஒரு பாடம் உணர்த்தி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா தேர்தல் வேட்பாளர்கள் வந்து சரியா வந்து நிறுத்தல. புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா புதியவர்கள் நிறுத்தாம பழைய ஆட்களை நிறுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. அது சரியா? அதுதான் சொல்றேன். மொத்தத்துல எல்லா வகையிலுமே என்னன்னா இவங்க ஒரு புதிதாக முயற்சி எடுத்து பார்த்திருக்கலாம். ஒரு பரீட்சார்த்த முறையிலையும் வந்து ஒரு சோதனை அடிப்படையில் புதியவர்களுக்கு வாய்ப்பு தேர்தலை பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு கூட அவர் எடுத்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையா முடிவெடுக்கக்கூடிய நாம் அப்படிங்கிற இல்லை, எல்லாத்துடைய ஆலோசனைகளும் கேட்டு இறுதியாக ஒரு முடிவு எடுப்பார். அது அவருடைய வழக்கமா இருந்திருக்கு. கடந்த காலத்துல பூரா பார்க்கும் பொழுது நிறைய ஏஜென்சிகளை வந்து பண்ணாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள், ஒரு பத்திரிகையாளர் எந்த ஒரு பத்திரிகையாளரும் அவர் போய் அணுகி சொல்லலாம். இந்த ஆலோசனை சொன்னாக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமுடையவர் தானே தவிர அவரோட ஐசல் தனிப்பட்ட நான் தான் அப்படி நினைக்கிற ஆள் கிடையாது. ஸோ எல்லா ஆலோசனையும் ஏற்றுக்கிறார். எல்லா ஆலோசனைகளும் எத்தனையோ செய்தியாளர்கள்லாம் நம்ம வந்து போய் பார்த்துருக்கோம். நேராக போய் சொல்லிட்டு வருவாங்க, ஐயா இந்த முடிவு தப்பு இருக்கு, இந்த இடத்துல தவறு இருக்கு அப்படின்னா அதை வந்து பரிசீலனை செய்யக்கூடியவர். எனவே அப்படி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து இப்போ வெளிப்படையா இப்படி ஒரு கருத்து நிலவுது. இந்த கருத்து நிலவுவதையும் சரிப்படுத்த வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அநேகமாக இன்னும் சில நாட்கள், சில மாதங்கள்ல. ரெண்டாவது வந்து இது எல்லா அதிமுக காரருடைய சர்வைவல். அதனால நம்ம இந்த முரண்பாடுகள் எல்லாம் கலைந்து அவர்கள் கட்சி வந்து மிகவும் வலிமையோடு 2026 சந்திக்கணும். அடுத்து அவங்களுடைய இலக்கே 26 சட்டமன்ற தேர்தல் தான். ஸோ அதை நோக்கி அவர்கள் போவதற்கான ஒரு பாய்ச்சல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதற்கு இது ஒரு உந்துதலா இருக்கும். இது வந்து ஒரு பாடமாகவும் இருக்கும், ஒரு உந்துதலாகவும் இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். இல்லை, இப்ப என்ன பண்ணா அதிமுக கூட்டணி வலிமையாகவும் நினைக்கிறீங்க?
அதிமுக கூட்டணி. இப்ப நீங்க அதிமுக கூட்டணி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கறதுனால இயல்பாகவே பாமகவை போறது விட்டுட்டாங்க. அடுத்து இந்த பாமகவோடு போன அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் விட்டாங்க. சரி, இது நாடாளுமன்ற தேர்தல் தானே அப்படின்னு ஒரு அலட்சியமா வந்துக்கலாம். இந்த அலட்சியத்தை சட்டமன்ற தேர்தலில் காண்பிக்க கூடாது. இப்ப எடுத்துக்காட்டா சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து இந்திய அரசோடு காங்கிரஸ் ஆகட்டும் பாஜகவோடும் பேரம் பேசக்கூடிய நிலையில இருக்காரு. இன்னைக்கு இதே சந்திரபாபு நாயுடு அவமானப்படுத்தினாங்க போன தடவை போகும்போது. அமித்ஷா மோடி போயிட்டு உள்ள கூட பார்க்க முடியாம பார்ப்பதற்கு கூட நின்ற போது அவமானப்படுத்தினது. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு எப்போ ஒருவர் கதவை திறந்து விடக்கூடிய அளவுக்கு அமித்ஷாவும் மோடி இன்னைக்கு மாறி இருக்காங்க. இதுதான் மக்களுடைய செல்வாக்கு, வாக்கினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது. இதுதான் யாரை கொண்டு மேல நிறுத்தி யாரத்துக்கு கீழே போடுன்னு எந்த நேரத்தையும் சொல்ல முடியாது. 10 ஆண்டுகள் வந்து ஒரு மோனோபோலியாக இருந்த வந்து அரசாங்கத்தை இன்று வந்து 240 தாண்ட விடாம மாநில கட்சிகளுடைய தயவில்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத சூழலை கொண்டு வந்திருக்காங்க. எந்த பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநில உரிமைகளையும் பறித்து முழுக்க ஒட்டுமொத்தமாக இந்திய மாநிலங்கள் எல்லாம் தங்களுடைய அடிமையாக வைத்துக் கொள்ள நினைச்சதோ காங்கிரஸ் நினைச்சது. அவ 50 விழுக்காடு நினைச்சு 100 விழுக்காடு நினைச்சாங்க. இன்னைக்கு மரணாட்டி கொடுத்திருக்காங்க மக்கள். நீ அப்படிலாம் இல்லப்பா, ஒவ்வொரு மாநிலமும் சேர்ந்த கூட்டாட்சி தான் மத்தியில, அந்த கூட்டாட்சி செய்யக்கூடிய ஆள் தான் தேவை, நீங்க ஒன்னும் முடிசூடிய மன்னர் கிடையாது அப்படிங்கறத நீங்க உணர்த்திருக்காங்க. சோ இதுதான் வந்து மக்களுடைய மேண்டேட், அந்த மக்களுடைய வாக்குக்கு இருக்கக்கூடிய அந்த பவர். சோ அந்த அடிப்படையில் வந்து இப்ப வந்து அடுத்ததா செய்ய வேண்டியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை வரக்கூடிய தேர்தலையும் அலட்சியம் பார்க்காம மக்களுக்கு வந்து மதிப்பளித்து, மக்கள் இத்தனை 3 விழுக்காடு வாக்குகள் உங்களுக்கு கூடுதலா கொடுத்திருக்காங்க, இதை முன்வைத்து வரக்கூடிய தேர்தலில் எங்கெங்கெல்லாம் கட்சிகள் இன்னும் தென் மாவட்டங்கள்ல இன்னும் ஆழமாக அதிமுக வந்து செயல்படணும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும் பொழுது சாதி பிரச்சனை இருக்கு. கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது இன்று அதிகமாக நீங்க வந்து வாக்குகள் வந்து எந்தெந்த சமுதாய மக்கள் வந்து வாக்குகள் அவர்கள் வாக்குகளை விட எந்தெந்த சமுதாயத்தை சேர்ந்த கட்சிக்காரர்கள் வந்து சுணக்கமா இருக்காங்க, ஏன் சுணக்கமா இருக்காங்க அப்படின்னு தனிப்பட்ட ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இப்பொழுது சுற்றுப்பயணம் செய்து அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கட்சியில் அதிமுகவுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கலைந்து யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடியவர் தானே. இதே ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்த அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய கான்ட்ராக்டர்களுக்கு கூட தட்டி பறிக்கல. அவர் யார் யாருக்கு என்னென்ன கான்ட்ராக்டோ எஸ்ஐடிஸ் இருந்தோ அதுவே கொடுத்து வந்து சமாளித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பக்குவமுடையவர் தான் அவர். எனவே இப்பொழுது செய்ய வேண்டியது எல்லா மாவட்டங்களிலும் உள்ள எங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்து அல்லது ஒரு நிறுவனத்தையே கூட அப்பாயின்ட் பண்ணி மிகச்சரியாக துல்லியமாக சொல்லக்கூடிய அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படுத்தி சரிப்படுத்தி கொண்டு போனா 26ல சுலபமா அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம்னா சாதி ரீதி இப்ப வந்து முக்குளத்தோர்கள் வந்து இவர் மேல ரொம்ப வெறுப்புல இருக்காங்க, கோபமா இருக்காங்க, அதனால வாக்குகள் குறைஞ்சிருச்சான்னு நினைக்கிறேன். இல்ல, வாக்குகள் குறையவே இல்லையே, வாக்குகள் பிம்பம் இருக்குல்ல அவர் வந்து. அதைத்தான் சொல்றேன். இது வந்து நீங்க வாக்குகள் விழுக்காடு குறைஞ்சிருந்தா நம்ம சொல்லலாம். அதிமுகவுக்கு வாக்குகள் கூடி இருக்கு 3 விழுக்காடு தனிப்பட்ட முறையில் அதிமுக இருக்கு. கூட்டணியினுடைய இப்ப முழுக்க அதிமுக கூட்டணி தான் பிரச்சனை. அதிமுக தனிப்பட்ட கட்சி பிரச்சனை இல்ல, வளர்ச்சி தான் கண்டிருக்கு. அதிமுக கூட்டணியை வந்து கூட்டணி வியூகம் சரியாக அமைக்காததான் இந்த தேர்தல. கடந்த தேர்தலையும் கூட்டணி வியூகம் தான் அவங்களுக்கு பாதிப்பா இருந்தது. பாஜகவோட கூட்டணி வைத்ததுனால அடி வாங்கினாங்க. இந்த முறை யாரோட கூட்டணி வைக்காதனால அடி வாங்கியிருக்காங்க. சோ அதனால இவங்க மீண்டும் செல்வி ஜெயலலிதா அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்து அதே ஸ்ட்ராட்டஜி எடுத்து எல்லா கட்சிகளையும் தங்களுக்கான ஒப்பான கட்சிகளெல்லாம் அரவணைத்து கொண்டு போய் 2026ல பெரும் படையை திரட்டல அப்படின்னா திமுக இயல்பாகவே இப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க யாரையும் கழட்டி விட போறதில்லை, அவங்க சேர்க்கவும் போறதில்லை. இந்த பலமே போதுமானதா அவங்களுக்கு இருக்கு. இதுதான் நம்ம நிச்சயமா பலப்படுத்தின தனிச்சு வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. 3 விழுக்காடு தான் ஏறி இருக்கு. சரிங்களா? அப்ப தன்னந்தனியா நின்று வந்து இப்ப செல்வி ஜெயலலிதா ஒரு காலகட்டத்தில் 39 சீட்டை வந்து அன்புமணி தவிர மீது எல்லாமே அடிச்சுட்டு வந்தாங்க. அது போன்ற பலம் அதிமுகவுக்கு இப்ப இல்லை. அது போல அந்த சரிஷ்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை வந்து செல்வி ஜெயலலிதா போல இன்னும் உருவாகல. எனவே அந்த மாதிரி சோதனை அடிப்படையில் இது மாதிரி செய்யாம தனிச்செல்லாம் நின்று நாங்கள் வெற்றி பெற்று காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம முழுக்க கூட்டணியை வலுவாக கொண்டு போய் இன்னும் 2 தேர்தலை சந்தித்து தற்பொழுது குறிப்பாக 2026 தேர்தலை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அதிமுக ஆளாயிருக்கு. எனவே இந்த சோதனையெல்லாம் இனி பண்ணாம இயல்பாக ஒரு சீரியஸாவே இந்த தேர்தலை எடுத்துட்டு போக வேண்டும் அப்படின்னு அதிமுக தலைமைக்கு இந்த தேர்தலுடைய பாடம் உணர்த்தி இருக்கிறது. எவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக நன்றி, வணக்கம்.